இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் ஒரு அமைப்பினர் சாமி ஊர்வலத்தினை தடுத்து இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி, இந்த பகுதிக்குள் சாமி ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை எனவும் சாமி ஊர்வலத்தின் போது சாமியின் மீது கல்லெறிதல், ஜெயத்ரன், தேனி மாவட்டம் உத்தமாபாளையம். இந்த உத்தமாபாளையம் பகுதியில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்று இருக்கு. 800 ஆண்டுகள் பழமையான கோவில், திருக்காலாத்தீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவில் தென்காளஹஸ்தி என்று அழைக்கப்படும். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தேர்த்துள்ளாவுக்காக இந்த கோவிலில் கொடியேற்றம் நடந்தது. இந்த கொடியேற்றம் நடந்ததுல தேர்த்துள்ளாவிற்காக 27 மண்டபப்படி இருக்கும். சமுதாயங்களுக்கு 27 மண்டபப்படி இருக்கு. இந்த மண்டபப்படிக்கு ஒவ்வொரு சமுதாயமும் அவங்கவுங்க சங்க கட்டிடத்தில், அதாவது சமுதாய கூடத்தில் சாமியை அழைத்து சென்று அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக சுற்றி வருவது வழக்கம். இதில் 5வது மண்டபப்படி, ஒக்கலிகர் சமுதாய மண்டபப்படி அன்று இரவு இந்திரா நகர் பகுதியில் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் ஒரு அமைப்பினர் சாமி ஊர்வலத்தினை தடுத்து இது இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி, இந்த பகுதிக்குள் சாமி ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை எனவும் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களையும் சாமி ஊர்வலத்தையும் தடுத்து நிறுத்தினார். 2016ஆம் ஆண்டு உத்தமாபாளையம் கோட்டைமேடு பகுதியில் இதே போன்ற சம்பவம். சாமி ஊர்வலத்தின் போது சாமியின் மீது கல்லெறிதல், ஊர்வலத்தினை தடுத்து நிறுத்தி 1996-97 காலகட்டத்தில் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆறுமுகம் வரதராஜன் அக்டோபர் 22, 2022 அன்று தேசிய புலனாய்வு முகமை தேனி மாவட்டம் உத்தமாபாளையத்தில் இம்ரான்கான் என்பவரை கைது செய்தது. ISIS என்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பில் இருந்ததாக தெரிய வந்தது. மேலும் இந்த உத்தமாபாளையத்தில் 2024 விநாயகர் சதுர்த்தி விஜர்சன ஊர்வலத்தில் இந்து மத தலைவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர்கள். உத்தமாபாளையத்தில் 2 இஸ்லாமியர்கள் வீட்டில் வெடிமருந்துகளும் மற்றும் ஆயுதங்களும் பதுக்கி வைத்தது பயங்கரவாத செயலுக்கு திட்டம் தீட்டியுள்ளனர். தொடர்ச்சியாக அந்த உத்தமாபாளையத்தில் இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகரித்துள்ளது. புது ஆட்கள் மற்றும் தொடர்ச்சியா இந்த உத்தமாபாளையத்தில் இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள்